அந்த இந்திராணி அவமானப்பட்டு நிக்கணும். அத நான் ரசிக்கணும். அதுவும் அவ முன்னாடியே நான் ரசிக்கணும். அதுக்காக நாளைக்கு வேற ஒரு லோக்கல் சேனல்ல இருந்து உங்க குடும்பத்தை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ வர வைக்க போறேன். ஓ, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குற கேள்வியில இந்திராணி பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு நிக்கணும். இந்திராணி மட்டும் அவமானப்பட்டா போதுமா, இல்ல மொத்த குடும்பமும் அவமானப்படணுமா? எனக்கு ரெண்டுல எது நடந்தாலும் ஓகே தான். ஆனா நாளைக்கு ஊரே உங்க குடும்பத்தை பத்தி தான் பேசணும். அதுவும் தரக்குறைவா பேசணும். அப்போ நீ அனுப்புற ரிப்போர்ட்டரை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க சொல்லு. என்ன கேள்வி? அத காலையில சொல்றேன். பை. ஏன் சிவா, இப்பதானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. இந்த நிலைமையிலயும் நீ வெளியில போய் தான் ஆகணுமாடா? உங்களுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லல. இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்படிதானே அடிக்கடி நைட் டைம்ல வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நானே 2 தடவை பார்த்திருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லேட்டா வந்ததால இந்த வீட்ல ஒரு பிரச்சனையே வந்துச்சு. உன்னை ஏதாவது கேட்டாங்களா? இப்போ அதான் இந்திரா விசாரிச்சுட்டு இருக்கால. ஏங்க, நீங்க வேணா எதுவும் கேட்காம இருப்பீங்க, ஆனா நான் கேட்கதான் செய்வேன். இங்க பாரு இந்திரா, நான் நேரடியா இவங்களை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்களால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் நம்ம யாரையும் மதிக்கிறதாவே இல்ல. அப்படி மதிக்கிறதா இருந்தா இப்படி சொல்லாம கொல்லாம நைட் நேரத்துல வெளியில போய் சுத்திட்டு வருவாங்களா? நீ இருக்கிற தைரியத்துலதான் இவங்க 2 பேரும் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? எங்க போனீங்க? அதையாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. பர்சனல்னா அது பர்சனல்னு சொல்லுங்க. ஐலிமா, 2 பேரும் ரிசப்ஷன் போயிட்டு இப்பதான் வரீங்களா? ஆமா, போன இடத்துல டவர் கிடைக்கலையா என்ன? எவ்வளவு நேரமா கால் பண்றேன், நாட் ரீச்சபிள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? ஆமாண்ணே, ரிசப்ஷன் நடந்த இடம் கொஞ்சம் ஏரியாவுக்கு அவுட்டர்ல இருக்கா. ஓ, அங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. சரி சரி. ரிசப்ஷனுக்கு போயிருந்தீங்களா? ஆமா அண்ணே, என் கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்டோட ரிசப்ஷன். அது மேரேஜுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனா எங்களால போக முடியல. அதனால தான் நாங்க ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். சரி, அது என்கிட்ட சொல்லிட்டு நீங்க போயிருக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்லலாம் தான் அண்ணி வந்தோம். அதுக்குள்ள வேற ஒரு கால் வந்துருச்சு. அதான் பேச்சு வாக்குல அப்படியே மறந்து போயிட்டேன். சாரி அண்ணி. நாங்க போன இடத்துல கொஞ்சம் கூட போன்ல சிக்னலே இல்லக்கா. நாங்க கால் பண்ண ட்ரை பண்ணோம், பட் காலே போகல. அதனாலதான் நாங்க வேணும்னே உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா அண்ணி? அன்னைக்கு கூட உங்ககிட்ட நாங்க பெரம்பூர் வரைக்கும் போறோம், வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. சரி, இப்போ தூங்கிருப்பீங்க, காலையில சொல்லிக்கலாம் தான் நாங்க இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்க. சரி, இனிமே இப்படி நடக்க கூடாது. நான் உங்களை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லல, ஆனா சொல்லிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். புரியுதா? சரிங்க அண்ணி. என்ன உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? எதுக்கு 2 பேரும் தியேட்டர் போயிட்டு வந்தோம்னு சொன்னீங்க? அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? அண்ணன் சங்கடப்பட்டுட்டு போறாருல்ல. அவர் அப்படிலாம் எதுவும் எடுத்துக்கல, ஜாலியா தான் எடுத்துக்கிட்டாரு. சரி, அப்படியே இருந்தா
நீ தான் பெரிய புத்திசாலியாச்சு, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே? உனக்கு எந்த ஐடியாவும் வரல, அட்லீஸ்ட் எனக்காவது இந்த ஐடியா வந்தது இல்ல. ஐலி ரொம்ப யோசிக்காத, நாளைக்கு அங்க வேற போகணும். சீக்கிரம் தூங்கு. என்ன டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வர காணோம். காளியப்பா. அண்ணா என்னண்ணே, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீ யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போல வாசலையே பார்த்துட்டு இருக்க. எனக்கு முக்கியமான கொரியர் ஒன்று வரணுண்ணே, அதான் கொரியர்காரங்க வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேண்ணே. சிவா, சீக்கிரம் சிவா. நேத்து மாதிரி வருமா அங்க வர சான்சஸ் இருக்கு. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம உடனே போய் ஆகணும். தோ கிளம்பிட்டேன், 2 minutes போயிடலாம். ஐலி, அண்ணி வாங்க. என்ன 2 பேரும் எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஸ்கூல் கூட லீவ் ஆச்சே. பாவை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அதான் நீ வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். புரியல. எனக்கு கொஞ்சம் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மற்ற நாள்லாம் டைம் இருக்காது. இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே, அதான் ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஆமாக்கா, நாங்களும் இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் இன்னைக்கே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் போகாம விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் டைமே கிடைக்காது. சரி, இன்னைக்கு போங்க, ஆனா இப்ப போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரு, நான், பாவை, நாம 4 பேரும் வெளியில போறோம். அது அண்ணா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ணா. நான் இது வரைக்கும் உங்களை எப்பவும் தப்பாவே நினைச்சதே இல்லைண்ணே. இருந்தாலும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஒரு மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுண்ணே. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்திரா கிட்ட நான் அப்படி பேசிட்டேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேண்ணே. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கண்ணே. காளி, உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா. என்ன பண்றது, இந்த வீட்டுல தான் ஏதேதோ நடக்குது. இந்திராணி கபிலனுக்கு தான் அவளோட சொத்துன்னு சொல்லிருக்கா. ஆனா அது நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் இல்லை. அது நடக்கிற மாதிரி இருந்தா அன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருக்கு.